ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் எம்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் மிளகு குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கிளைமேட் சேஞ்சிங்க்கு அடிக்கடி நமக்கு உடம்பு சளி பிடிக்கிறது. அதுபோல் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இது போல் மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் கண்டிப்பாக தரும். இந்த மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகு குழம்பு செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பொறுமையாக இதை வறுத்து கொடுக்கணும். இதை நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வாசனையாக வர அளவுக்கு நம்ம வறுத்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம பொறுமையாக வறுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொறுமையாக வறுபட்டு நல்லா வாசனை வரணும். நம்ம சேர்த்துருக்கோம்ல அரிசி, அது நல்லா பொரி அரிசி மாதிரி நமக்கு மாறும். அப்போவே நமக்கு தெரியும் இது கரெக்டான அளவு வறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா பொரி அரிசி போல் மாறி வந்திருக்குல்ல. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் இது போல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 20லேருந்து 25 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா பொன்னிறமாக மாறி வரணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு கலர் பொன்னிறமாக மாறி வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நமக்கு இந்த தக்காளியோட கலர்லாம் நல்லா மாறி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்தில் இந்த தக்காளி நல்லா கலர் மாறி வந்துடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ தக்காளி நல்லா கலர் மாதிரி வந்திருக்குல்ல. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் குறைவாக தான் இருக்கும். அது இல்லாமல் கலரும் எடுத்து கொடுக்கும். அதனால் சேர்த்துட்டு இப்போ நான் மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இந்த மிளகாயோட நெடியெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுல. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடணும். இதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இதில் நம்ம மிளகுலாம் சேர்க்க போகிறோம். அதனால் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வர ஆரம்பிக்குதுல. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இது நல்லா பொறுமையாக கொதிச்சு வரணும். இதில் உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மூடிட்டு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு நல்லா திக்காகி வரட்டும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த குழம்பை நம்ம இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நமக்கு பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டுக்கு இது போல் வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பிட்டோன்னா உடம்பு சளி பிடிக்காமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு உடம்புல சேர்ந்துட்டே இருக்கும்.
இது ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும் இந்த ரெசிபி. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.